டிசம்பரில் அறிமுகமாகும் 3 மெகா திட்டங்கள். பெண்கள், இளைஞர்களை கவர தமிழக அரசு தீவிரம். தமிழ்நாடு அரசு தமிழ் புதல்வன், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் 2026 சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டால் தமிழக அரசால் புதிய திட்டப்பணிகளை அறிவித்து செயல்படுத்த முடியாது. தேர்தலை முன்னிட்டு தற்போது பல்வேறு கட்சிகளும் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் தமிழக அரசு பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் 3 மெகா திட்டங்களை டிசம்பர் மாதத்தில் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளது. அந்த 3 திட்டங்கள் குறித்து விரிவாக அறிந்து கொள்ளலாம். தமிழக அரசு கடந்த பட்ஜெட்டின் போது 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இந்த பணி ஏசர், டெல், HP ஆகிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிலையில் இவர்கள் லேப்டாப்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாதம் டிசம்பரில் தொடங்கி வைக்கவுள்ள நிலையில் முதல் கட்டமாக வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்கள் வழங்கப்பட்டுவிடும் என்றும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். கடந்த தேர்தலில் பெண்களை கவரும் வகையில் கொண்டு வரப்பட்டதால் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1,14 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விடுபடப்பட்ட மகளிருக்கும் உரிமைத்தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் இதுவரை 28 லட்சம் பெண்கள் உரிமைத்தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளார்கள். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்கில் பணம் போடப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்துவிட்டார். ஆனால் எத்தனை பெண்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி மாதம் செயல்படுத்தப்படும் என்றாலும் இந்த திட்டப்பணிக்கான முடிவுகள் டிசம்பரிலேயே எடுக்கப்பட்டுவிடும். கடந்த ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பு மட்டும் கொடுக்கப்பட்டு ரொக்க பணம் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தல் வரும் நிலையில் மக்களை கவரும் வகையில் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்புடன் ரொக்க தொகையும் வழங்கப்படும் என்றும் பேச்சு பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இது குறித்து அரசு தரப்பில் இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் தேர்தலை மையப்படுத்தி அரசு நிச்சயம் ரொக்கத்தொகை கொடுக்கும் என்றும் எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 2.27 லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் இறுதி முடிவு அறிவிப்பார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே 2026 தேர்தலை முன்னிட்டு மக்களை கவரும் வகையில் லேப்டாப் வழங்கும் திட்டம், மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டம் மற்றும் பொங்கல் ரொக்கத்தொகை திட்டம் ஆகிய 3 மெகா திட்டங்களை டிசம்பர் மாதத்தில் செயல்படுத்தப்பட அரசு தீவிரம் காட்டி வருகிறது.